கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே, நமது இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய 50 கடமைகளில் ஜகாத் என்பது மிக முக்கியமான ஒரு கடமையாகும். எப்படி தொழுகை, நோன்பு, ஹஜ்ஜு இதெல்லாம் கடமையாக ஆக்கப்பட்டிருக்கிறதோ அந்த வரிசையில் இந்த ஜகாத் என்பதும் அது கடமையாக ஃபர்தாக ஆக்கப்பட்டிருக்கிறது. ஜகாத் என்பது பொருள் சார்ந்த வணக்கம். உடல் சார்ந்த வணக்கங்கள் எனப்படுவது தொழுகை, நோன்பு இவைகளுக்கு சொல்லப்படும். பொருள் சார்ந்த வணக்கம் என்பது இது ஜகாத் ஆகும். கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே, இந்த ஜகாத் என்று சொல்லப்படுகிற அரபு சொல்லுக்கு சுத்தமாகுதல், வளர்ச்சி என்றெல்லாம் பொருள் சொல்லப்படும். அதுக்கு பொருள் என்னன்னு சொன்னால் சுத்தமாகுதல், இன்னொன்று வளர்ச்சி, அதிகமாகுதல், வளருதல் என்ற பொருள் எல்லாம் அரபி அகராதியில் குறிப்பிடப்படுகிறது. எப்படி அரபி அகராதியில் இதற்கு பொருள் குறிப்பிடப்படுகிறதோ அதே தன்மை, அதே அமைப்பு இந்த ஜகாத் வழங்குகிற நபரும் பெற்றுக்கொள்கிறார். எவர் தன்னுடைய பொருளிலிருந்து 40இல் 1 ஆண்டுக்கு ஒரு முறை ஏழை எளிய மக்களுக்கு உரிமை உடையதாக ஆக்கிவிடுவாரோ, அதாவது வருடத்திற்கு ஒரு முறை 40இல் 1 பங்கு நம்முடைய சேமிப்பில் வருகிற, ஒட்டுமொத்த சேமிப்பில் வருகிற 40இல் 1 பங்கு நமக்குரியதல்ல, அது ஏழைக்குரியது. ஒருவர் அதை கொடுக்காமல் விட்டுவிட்டால் ஏழையின் பொருளை அபகரித்து வைத்திருக்கிறார் என்பது பொருள். எனவே அதை நாம் அங்கிருந்து நீக்க வேண்டும். அது நம்மை பொறுத்த வரைக்கும் ஒரு அழுக்கு, ஆனால் அதை பெறுபவருக்கு பரக்கத். அப்ப கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே, அப்போ நம்முடைய பொருளில் இருந்து ஆண்டுக்கு ஒரு முறை அவர் 40இல் 1 ஏழை எளிய மக்களுக்கு உரிமையுடையதாக ஆக்கும் பொழுது அவருடைய பொருள் சுத்தமாக்கப்படுகிறது, அவரும் சொந்தமாகி விடுகிறார், அவருக்கும் தேவையில்லா செலவுகளை விட்டும் பாதுகாக்கப்படுகிறார், அவருடைய உடலும் உயிரும் பொருளும் பாதுகாக்கப்படுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஒரு மனிதனுடைய பொருள் இந்த தரையிலோ அல்லது கடலிலோ அழிவதற்கு காரணமே அந்த பொருளுக்கான ஜகாத்தை அவர் முறையாக செலுத்தாததன் விளைவுதான் என்று குறிப்பிடுவார்கள். இந்த ஜகாத் என்பது எதன் மீதெல்லாம் கடமை, எதன் மீதெல்லாம், எந்த பொருளின் மீதெல்லாம் ஜகாத் கடமை அப்படின்னு சொன்னா, மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் தஹபு ஃபித்தத், அதாவது தங்கம் வெள்ளி, இந்த தங்கம் வெள்ளியின் மீது பிரதானமாக ஜகாத் கடமையாகும். அதே போல இந்த தங்கம் வெள்ளிக்கு சமமான விலை, தங்கத்தின் மீது ஜகாத் கடமையாகும், வெள்ளியின் மீது ஜகாத் கடமையாகும். பணத்தின் மீது ஜகாத் கடமையாகுமா அப்படின்னா பணத்தின் மீதும் ஜகாத் கடமையாகும். அடுத்ததாக நீங்க பார்த்தீங்கன்னா வியாபார பொருளின் மீது ஜகாத் வாஜிபாகும், கால்நடைகள் மீது வாஜிபாகும், விளை நிலங்களில் இருந்து வரக்கூடிய தானியங்கள் இவைகளின் மீது ஜகாத் வாஜிபாகும். அதே போல காய்கறிகள் போன்றவற்றின் மீதெல்லாம் ஜகாத் வாஜிபாகும். பழங்களின் மீதும் ஜகாத் வாஜிபாகும். அதுல 2 பழம் தான் சொல்லப்படுது மார்க்கத்துல. ஒன்று பேரிச்சம்பழம், இன்னொரு பழம் உலர்ந்த திராட்சை. உலர்ந்த திராட்சை இதெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சுட்டி காண்பிக்கிறார்கள். இது ஒரு புறம் இருந்தாலும் ஜகாத் யார் மீது வாஜிபாகும், ஜகாத் யார் மீது வாஜிபாகும் அப்படின்னு சொன்னா, அவர் முதலில் முஸ்லிமாக இருக்க வேண்டும், முஸ்லிமாக இருக்கணும், அவர் பருவ வயதை தொட்டவராக இருக்கணும். 3வது ஷரத் என்னண்டா, அவர் புத்தி சுவாதீனம் உடையவராக இருக்கணும். ஒரு பைத்தியமான ஒரு நபர் இருக்கிறார், அவர் புத்தி சுவாதீனமற்றவர் என்று தீர்ப்பளிக்கப்படுவார், அவர் மீது ஜகாத் வாஜிபா. அவர் நிறைய சொத்து பத்துக்கு அதிபதியாக இருந்தாலுமே அவர் பைத்தியம் என்ற காரணத்தினால் அவர் மீது என்ன செய்யாது, ஜகாத் வாஜிபாகாது. அதே போல முஸ்லிமாக இருக்கிறார், பாலிக் ஆகவில்லை, பருவ வயதை தொடவில்லை என்றாலும் அவர் மீதும் ஜகாத் வாஜிபாகாது. அதே போல எந்த அளவு செல்வம் இருந்தால் ஜகாத் கடமையாகும். இஸ்லாமிய மார்க்கம் எல்லா கடமைகளையும் எல்லா நபர்களின் மீதும் கொண்டு திணிக்கவில்லை. இவர்களின் அந்த கடமையை செய்தால் போதும் என்று சொல்லும். அந்த வரிசையில் இந்த ஜகாத் என்பது யார் கொடுக்கணும் அப்படின்னா செல்வந்தர்கள் மீது கடமையாகும். செல்வந்தர்களுக்கு வரையறை என்ன? செல்வந்தர்னா ஒவ்வொருவரும் நானும் பணக்காரன் பாரு. அப்ப மார்க்கம் ஒரு வரையறை வைத்திருக்கிறது. வரையறை இவ்வளவு இருந்தால் இவர் செல்வந்தர். அந்த இவ்வளவு இருந்தால் என்பதற்கு அரபியில் நிசாப் என்பதாக சொல்லப்படும். நிசாப் ஒரு குறிப்பிட்ட அளவு செல்வம் ஒருவரிடத்தில் இருந்தால் அவர் ஜகாத் வழங்குவது வாஜிபாகிவிடும். குறிப்பிட்ட அளவு அரபியில் நிசாப்னு சொல்றோமா இல்லையா? குறிப்பிட்ட அளவுல அது என்ன அளவு அப்படின்னா
தங்கம் என்று எடுத்துக்கொண்டால் தங்கத்தில் 87.5 கிராம் அவரிடத்தில் இருக்கணும். 87.5 கிராம் கைக்கு வந்த உடனே வாஜிபாகாது. இப்போ உதாரணமா இந்த ரமலான்ல 87 கிராம் தங்கம் இருக்குது. 87 கிராம் தங்கம் இப்பதான் வாங்கினார், 2 நாளைக்கு முன்னாடி வாங்கினார்னு வச்சுங்க. இப்போ இது உடனே ஜகாத் கடமையாகுமா? ஆகாது. இதன் மீது ஒரு வருடம் சுழன்று வர வேண்டும். அடுத்த ரமலான்ல வாஜிபாகும். சரி, இன்னொரு விஷயம் என்னன்னா, இன்னைக்கு நாம நம்முடைய பழக்கம் எப்படி ஆகி போச்சுன்னு சொன்னா, ரமலானுக்கு ரமலான் தான் ஜகாத்து கொடுக்குறோம். ஆனா எல்லோருக்கும் அப்படி வராது. அதாவது சென்ற ரமலானில் இவரிடத்தில் ஜகாத்து கொடுக்கும் அளவுக்கு நிசாபு இருந்துச்சுன்னா அதன் மீது ஒரு வருடம் பூர்த்தியாகும் போது அடுத்த ரமலான்ல அவர் கொடுக்கணும். ஆனா எல்லோருக்கும் இந்த நிலை வராது. சில பேருக்கு ரமலானுக்கு முன்னாலே அந்த பொருள் கைக்கு வந்திருக்கும், ரபியுல் அவ்வல்ல வந்திருக்கும், முஹர்ரம்ல வந்திருக்கும் ஜகாத் கடமையாகிற பொருள். அப்படின்னா அவர் என்ன செய்ய முடியாது? முஹர்ரம் கையில வந்துச்சு. அப்போ முஹர்ரம், சஃபர், ரபியுல் அவ்வல், ரபியுல் ஆஹிர், ஜமாதில் அவ்வல், ஜமாதில் ஆஹிர், ரஜப், ஷாபான், ரமதான் 8 மாசம் தான் ஆச்சு. இப்போ ரமலான் வந்தவங்க யோசிக்கிறாரு, நம்மளும் ஜகாத்து கொடுக்கணுமே, 8 மாசம் தான் ஆயிருக்குது, உனக்கு இன்னும் 4 மாசம் போகணும். நான் சொல்றது புரியுதா? சரி, சிலர் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, ஜுல்ஹஜ்ல அவங்க என்ன செஞ்சுட்டாங்க, ஜகாத் கடமையாகிற அளவு நிசாபு கைக்கு வந்துருச்சு. ஜுல்ஹஜ்னு வச்சுக்குவோம். இப்போ என்ன செய்யணும், அவங்க அடுத்த ஜுல்ஹஜ்ல தான் கொடுக்கணும். சரி, சில பேருக்கு ஷாபானுக்கு முந்தைய மாதம் ரஜப்ல என்ன செய்யறது, அவங்களுக்கு அந்த நிசாபு கைக்கு வந்துருச்சு. இப்போ என்ன செய்யணும்னு சொன்னா அடுத்த ரஜப்ல கொடுத்துடணும். இல்லை ரமலான் வரட்டுமே அப்படின்னு இவர் எதிர்பார்த்திருக்க கூடாது, 2 மாசம் அதிகமாயிடும். அவர் கணியத்திற்குரிய நல்லவர்களை, யாரிடத்தில் மார்க்கம் சொல்ல வருகிற இந்த நிசாப் நீ மனசுல வைக்கணும். நான் சொல்ற விஷயத்தை, இந்த நிசாப் அளவு யாரிடத்தில் கைக்கு வருகிறதோ அதன் மீது ஒரு வருடம் பூர்த்தியாகிவிட்டால் அந்த பொருளின் மீது ஜக்காத் வாஜிபாக. ரமலானுக்கு ரமலான் கடமையாகாது, எல்லோருக்கும் அப்படி ஆகாது. ஆனா ரமலான்ல சதக்கா செய்யணும், தர்மங்கள் செய்யணும் நிறைய, அது வேறு விஷயம். தர்மம் சதக்கா என்பது வேறு, ஜக்காத் என்பது வேறு. முதல்ல அதை புரியணும். ஜக்காத் என்பது அது இஸ்லாமியர்களுக்கு மட்டுமே கொடுக்கப்பட வேண்டிய ஒரு அமல். சதக்கா என்பது அது யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம், யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம். ஜக்காத்தை கொண்டு போய் ஒரு சுப்பிரமணியத்தை கொடுத்துட்டாரு, ஜக்காத்தே கூடாது. ஆனால் அந்த சுப்பிரமணி என்பவரும் ஆதரிக்கப்பட வேண்டியவர், முஸ்லிம்களால் ஆதரிக்கப்பட வேண்டியவர், முஸ்லிம்களால் பராமரிக்கப்பட வேண்டியவர். அதுல மாற்று கருத்து மறுபரிசீலனை இல்லை. நீ அவரை ஆதரி, ஜக்காத்தை கொண்டு ஆதரிக்காத, சதக்காவை கொடுத்து ஆதரி, தர்மங்கள் செய்து அவரை ஆதரி, அன்பளிப்பு கொடுத்து அவரை ஆதரி. மார்க்க என்ன செய்யலாம், புறந்தல்ல. ஜகாத் என்பது ஈமானுடையவருக்கு கொடுக்க முடியும். ஆச்சுங்களா? கைரி, இப்போ நிசாபை நான் சொல்ல வந்தேன், 87.5 கிராம் தங்கத்தில் இது இருந்தால் இதன் மீது ஒரு வருடம் பூர்த்தியானால் அவர் ஜகாத்து கொடுப்பது வாஜிப். சரி, வெள்ளியில் என்ன அளவு அப்படின்னா, வெள்ளியில 612.5 கிராம் மார்க்கம் சொல்லும். 612.5 கிராம் அளவுக்கு வெள்ளி ஒரு மனிதனிடத்தில் இருந்து அதன் மீது ஒரு வருடம் பூர்த்தியானால் ஜகாத்து வாஜிபாயிரும். சரி, அடுத்ததாக வியாபார பொருள். வியாபார பொருள் எவ்வளவு இருக்கணும் அப்படின்னா, பொதுவாக நீங்க பாத்தீங்கன்னா பொருட்களின் இதெல்லாம் ஜகாத்து வாஜிபாகாது. என்ன பொருளாக வச்சுக்கலாம், ஜகாத் வாஜிபாகாது. ஆனால் அதை வியாபாரமாக பயன்படுத்தினால் ஜகாத் வாஜிபாகும். என்ன வியாபார பொருள் அது? சரி, வியாபார பொருள் எந்த அளவுக்கு இருந்தால் ஜகாத் வாஜிபாகும் அப்படின்னா, இப்போ வெள்ளி சொன்னோம் பார்த்தீங்களா, 612.5 கிராம் வெள்ளி. 612.5 கிராம் வெள்ளி இன்றைய மார்க்கெட்ல என்ன விலைன்னு பார்க்கணும். அந்த அளவுக்கு தொகையுடைய வியாபார பொருளை நாம் அடுக்கி வச்சிருந்தோம்னா, இது ஆரம்ப அளவு, இது ஆரம்ப அளவு இருந்துச்சுன்னா அவர் என்ன செய்யணும், ஜகாத் கொடுக்கும். இல்லை அவருக்கு கீழே இருக்கிற பிரச்சனை இல்லை. சரி, அதே போல பழங்கள், காய்கறி, தானியம், இதெல்லாம் நான் பின்னால் சொல்வேன் இன்ஷா அல்லாஹ். ஆக இந்த அடிப்படையில் இவைகளை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். நிறைய பேர் என்ன செய்யறாங்க அப்படின்னா, தங்கத்தில் 87 கிராம் அதுன்னு சொல்லிட்டாங்க. 87 கிராம் 11 சவரம் கிட்ட வருது, ஒரு 10.25 சவரம் வரும். சரி, ஒருவர்கிட்ட 20 சவரம் இருக்குன்னு வச்சுக்குவோம். அது எடுத்து 10.25 11 சவரம் தானே சொன்னாங்க. அப்போ என்ன செய்யறது, அப்போ 11 லெஸ் பண்ணிட்டு மிச்சத்தை கொடுக்கலாம். 11 கழிச்சுட்டு மீதம் ஒரு 9 சவரன் கொடுத்தா போதும். ஏன்னா 87 சொன்னாப்புல 11 சவரன் அப்படி கணக்கு இல்லை. இது ஆரம்ப அளவு. இந்த அளவு இருந்தாலே ஜகாத்து கொடுக்கணும்.
100 சவரன் வச்சிருக்கிறார் அப்படின்னா அதில் 87 கழிச்சு கொடுக்கக்கூடாது, 87 இன்க்ளூடிங் சேர்த்தான் கொடுக்கணும், ஒட்டுமொத்தமாக கொடுக்கணும். அதே போல பணமும் அப்படித்தான். 612 கிராம் வெள்ளியினுடைய அளவு எவ்வளவோ, அதனுடைய விலை எவ்வளவோ அதை கையில் வைத்திருந்தால் அதன் மீது 1 வருடம் சுழன்று வந்தால் அந்த பணத்தின் மீது ஜக்காத்து வாஜிபாகிவிடும். அதே போல சில நேரங்களில் நிசாபை பெற்றிருந்தாலும், இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த அளவு அடிப்படை அளவை சில பொருள் பெற்றிருந்தாலும் கூட அதன் மீது ஜக்காத்து வாஜிபாக முடியாது. நான் இப்போ சொன்ன தங்கம், அதே போல் இந்த வேற பொருட்கள் இதன் மீது நிசாபை அடைந்திருந்தாலும் வாஜிபாகாது. அது யாருக்கு அப்படின்னா குழந்தைக்குரிய தங்கம். சின்ன குழந்தை இருக்கும், திடீர்னு அவங்க தாய் தகப்பன் என்ன செஞ்சிருவாங்க, ஒரு விபத்தில் ஏதோ இறந்துருவாங்க, அதனுடைய எல்லா விஷயமும் அந்த குழந்தைக்கு கொடுத்துரும். அப்படி செய்கிறாங்களா இல்லையா? அப்போ அந்த குழந்தைக்கு கிட்டத்தட்ட ஒரு 100 சவர நகை இருக்குது அந்த குழந்தைக்கு, அந்த குழந்தை பேரில் இருக்குது. ஜக்காத்து வாஜிபாகுமா? ஏன் அந்த பச்சை பிள்ளை பருவ வயதுக்கு வரல, முஸ்லிமான பிள்ளை தான், பருவ வயது வரலையே, மார்க்கம் சொன்ன ஷரத்து அங்கே விதியாக, மார்க்கம் சொன்ன ஷரத்து விதியாகிடுச்சுன்னா வாஜிபாயிடும். சரி, அதே போல் அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் புத்தி சுவாதீனம் உள்ள ஒரு செல்வந்தர். நான் ஆரம்பத்திலே சொன்னேன், ஒரு பைத்தியக்கார ஒரு மனிதர், அவரிடத்தில் ஏராளமான சொத்து பத்துக்கள் இருக்கிறது, அவருக்கு ஜக்காத் வாஜிபாகுமா என்றால் வாஜிபாகாது. அதே போல் அடமானமாக வைக்கப்பட்ட நகை பொருட்கள் மீது வாஜிபாகாது. காணாமல் போன நகையோ பொருளோ அது திரும்ப கிடைத்தால் அது காணாமல் போன காலத்துக்கு ஜக்காத் வாஜிபாகுமானா இல்லை, அது அதன் மீது 1 வருஷம் பூர்த்தியான வாஜிபாகும், கைக்கு வந்த பிறகு தான் வாஜிபாக முடியும். கணியத்திற்குரிய நல்லோர்களே, அதே போல ப்ராவிடன்ட் ஃபண்டு, பிஎஃப் தொகைன்னு சொல்லுவோமா இல்லையா? நம்ம ஒரு கம்பெனியில் வேலை செய்வோம், அவங்க மாதம் பிடிச்சி வச்சுருப்பாங்க, நம்ம ரிட்டையர்ட் ஆகும்போது அதை கொடுப்பாங்க, ஒட்டுமொத்தமாக கொடுப்பாங்க, அது சில பல லட்சங்கள் கைக்கு வரலாம். சரி, இந்த பிஎஃப்பின் மீது ஜக்காத்து வாஜிபாகுமா அப்படின்னா பிஎஃப்பின் மீது ஜக்காத்து வாஜிபாகாது. ஆனால் வாஜிபாகும். எப்பொழுது வாஜிபாகும்? இவர் ரிட்டையர்ட் ஆகி கைக்கு வருது பார்த்தீங்களா, அப்போ வாஜிபாகும். அந்த நேரத்தில் தான் அதன் மீது கடமை ஏற்படும். சரி, அதே போல ஒருவர் நம்மிடத்தில் கடன் கேட்கிறார், நம்மள்கிட்ட கடன் கேட்கிறார், அவரிடத்தில் நாம் என்ன செய்யறோம்னு சொன்னா, என்கிட்ட காசு இல்லப்பா, நகை இருக்குது, நகையை நான் உனக்கு தர்றேன், நீ இதை போய் அடமான வச்சு நீ பணமாக அதை எடுத்துக்கொள் அப்படின்னு சொல்றார். ஒருவர் என்னிடத்துல வந்தாரு, அதுக்கு கடன் கொடுங்கன்னாரு. அப்போ நான் என்ன, காசு இல்லப்பா, நகை இருக்குதுன்னு நகையை கொடுத்தேன். நீங்கள் கணக்கு போடக்கூடாது, அது நிறைய நகை வச்சிருக்கிறாங்க. உதாரணத்துக்கு சொல்கிறேன், கடன் கேட்டார், என்கிட்ட காசு இல்லைப்பா, இது ஏதோ நகை இருக்குது, ஒரு சின்ன நகை, அதை வேணால் நீ என்ன செஞ்சுக்கோ, நான் உனக்கு தர்றேன், உன் அவசரத்துக்கு நீ போய் அடமானம் வச்சுக்கோ, அது கூட அந்த பணத்தை நீ எடுத்து செலவு செய்து கொள், பிறகு நீ அதை மீட்டு கொடு என்று நான் கொடுத்தால், இப்போ நான் அவர்கிட்ட கொடுத்தேன் பார்த்தீங்களா, அந்த நகையின் மீது ஜக்காத்து வாஜிபாகுமா என்றால் அந்த நகையின் மீது ஜக்காத்து வாஜிபாகும். நான் மேலே ஏற்கனவே சொன்ன அடமானம் நகையின் மீது பொருளின் மீது ஜக்காத்து வாஜிபாகாதுன்னு, அது வேற, இது வேற. இது எப்படி வேற? அவர் கேட்குறார், காசு இருந்தால் கொடுங்க, அது கடனா. நான் சொல்கிறேன், இந்த காசு இல்லைப்பா, இந்த நகை இருக்குது, போய் அடமானமாக வச்சுக்கோ, இது அடமானம் தான். அப்போ இப்படி கொடுக்கப்பட்ட நகையின் மீது ஜக்காத்து வாஜிபாகுமா? இந்த முறையில் அடைமானம் வைத்த நகையின் மீது ஜக்காத்து வாஜிபாகுமானா வாஜிபாகும். இல்லை, நான் அவருக்கு கடனுக்கு அவருக்கு நான் கொடுத்துருக்கிறேன், உதவிக்காரனே கொடுத்துருக்கிறேன், அதனால அது கைக்கு வந்தால் தான் வாஜிபாகணும், சட்டம் பேசி உட்கார முடியாது. அதுவும் இவரிடத்தில் இருப்பதை போன்றுதான் வாஜிபாகிவிடும். அதே நேரத்தில் நானாக என்னுடைய தேவைக்கு நான் என்னுடைய நகையை கொண்டு அடமானம் வைத்தால், அப்படி அடமானம் வைக்கப்பட்ட நகை மீது ஜக்காத்து வாஜிபாகாது. நான் சொல்றது விளங்குச்சா? குழப்பிடக்கூடாது. அப்போ கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியவர்களை, அடுத்ததாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இது தவிர நமக்கு பணத்தை நான் சொல்லிட்டேன். அதே போல் ஜக்காத்து பொருளை நாம் நினைக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் கொடுக்க முடியாது. நாம் பிரியப்படுறோம், அவங்களுக்கெல்லாம் ஜக்காத்து கொடுக்க முடியுமா? அல்லாஹ் சொல்கிறான், நான் சொல்கிற பேருக்கு நீ கொடுங்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, என்னுடைய வழிகாட்டுதலின் பேரிலே நீ ஜக்காத்தை பங்கிட்டு கொடுக்க வேண்டும், நீ நினைக்கக்கூடிய நபருக்கெல்லாம் கொடுத்து கொண்டிருக்க கூடாது. அல்லாஹ் தஆலா சொல்லுவான், இன்னமா ஸதகாத்து லில் ஃபுகராஇ வல் மசாகீன. அந்த ஆயத்தில் ஒரு 8 பேர் அல்லாஹ் தஆலா சொல்லி தர்றான். அந்த 8 பேர் யார் அப்படின்னு சொன்னால், ஏழைகள். முதலாவது ஏழைகள், இரண்டாவது தரித்திர நிலையில் உள்ள ஏழைகள், மூன்றாவது ஜக்காத் வசூலகர்கள், நான்காவது புதிதாக இஸ்லாத்தை தழுவியவர்கள், ஐந்தாவது அடிமைகளை விடுதலை செய்ய, ஆறாவது கடனில் சிக்குண்டு தவிக்கக்கூடியவர்களுக்கு, ஏழாவது அல்லாஹ்வின் பாதையில் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர் ஃபீ சபீலில்லாஹ் அவருக்கு, எட்டாவது வழிபோக்கர்.
இந்த 8 பேருக்கு தான் ஜக்காத் கொடுக்க முடியும். 8 பேருக்கு தான் என்ன செய்ய முடியும்? ஜக்காத்து கொடுக்க முடியும். கண்ணியத்திற்குரிய நல்லோர்களே, அதே போல இவர்கள் தவிர உறவுகளில் அர்ஹாம் இரத்த பந்த உறவுகள், அந்த உறவுகளில் யாருக்கெல்லாம் ஜக்காத்து கொடுக்கலாம், யாருக்கெல்லாம் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு வரையறை இருக்குது. யாருக்கு கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னால், நம்முடைய அம்மாவுக்கு ஜக்காத்து கொடுக்கக்கூடாது, நம்முடைய வாப்பாவுக்கு ஜக்காத்து கொடுக்கக்கூடாது. அதே நேரத்தில் அவங்கள பராமரிக்கக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு காசு கொடுக்கணும், அதை ஜக்காத்தை செய்யக்கூடாது. ஏனென்றால் அவர்கள் ஜக்காத்து கொடுத்து ஒதுக்கி விடப்படக்கூடியவர்கள் அல்ல. நம்முடைய உயிர் இருக்கும் வரைக்கும் அல்லது அவர்களது உயிர் இருக்கும் வரைக்கும் அவர்களை நம்மோடு வைத்து காப்பது, அவர்களை பராமரிப்பது நம் மீது பரந்து. அதனால் தாய் தந்தைக்கு ஜக்காத்து கொடுக்க முடியாது. அடுத்ததாக தாத்தா பாட்டிக்கு ஜக்காத்து கொடுக்க முடியாது, இவங்களாம் ரத்த பந்தத்தில் வர்றவங்க. அதே போல மகன், என்னுடைய மகனுக்கு கொடுக்க முடியாது, என்னுடைய மகளுக்கு நான் கொடுக்க முடியாது, பேரனுக்கு கொடுக்க முடியாது, பேத்திக்கு கொடுக்க முடியாது, கணவன் மனைவிக்கும் மனைவி கணவனுக்கும் கொடுக்க முடியாது. ஏனென்றால் இவர்கள் எல்லாம் ஜக்காத்து கொடுத்து தூரமாக வைத்து பார்க்கப்படுகிற நபர்கள் அல்ல, நம்முடைய நெஞ்சோடு சேர்த்தணைத்து அன்றாடம் பராமரிக்க நாம் கடமைப்பட்டவர்கள். அதனால என்ன செய்ய முடியாது, இவர்களுக்கெல்லாம் ஜக்காத்து கொடுக்கக்கூடாது. சில பேர் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, வெளிநாட்டில் இருந்து எங்க அம்மாவுக்கு ஜக்காத்து அனுப்பிட்டாங்கிறார். இல்லை, உங்க அம்மாவுக்கு நீ ஜக்காத்து எப்படிப்பா கொடுக்க முடியும்? ஜக்காத்தை கூடாது. அம்மாவை நீ காலம்புறம் வச்சு என்ன செய்யணும்? பராமரிக்கணும். அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா காஃபிர்களுக்கு கொடுக்க முடியாது, இது நான் ஆரம்பத்தில் சொல்லிட்டேன். அதே போல மதரசா கட்டுமான நிதிக்கு ஜக்காத்து கொடுக்கலாமா? நிறைய பேர் வராங்க, மதரசா கட்டுற நிதிக்கு ஜக்காத்து கொடுக்கக்கூடாது. அது மதரசா கட்டுமான நிதிக்குரியதல்ல ஜக்காத் என்பது. சரி, பள்ளிவாசல் மினாரா உடஞ்சு போச்சு, அதனால மினாராவுக்கு ஜக்காத்து கொடுங்கன்னு ஏலான் பண்ண முடியுமா? முடியாது. பள்ளிவாசலும் கட்ட முடியாது, பள்ளி பணியாளர்களுக்கும் அதை ஊதியமாக கொடுக்கக்கூடாது, பள்ளிவாசலில் பொருள் வாங்கி போடுறதுக்கு ஜக்காத்து கொடுக்க முடியாது, பள்ளிவாசலில் கஞ்சி காய்ச்சி ஊற்றுறாங்க பார்த்தீங்கன்னா அதில் ஜக்காத்துடைய பணம் யூஸ் பண்ணக்கூடாது. பள்ளிவாசல் தொடர்புடைய எந்த விஷயத்துக்கும் ஜக்காத்துடைய பணம் கொடுக்கக்கூடாது. அப்படி கொடுத்தால் அவர் மீண்டும் ஜக்காத்து கொடுக்க கடமையுடையவராக மாறிவிடுவார். ஜக்காத்து பணம் என்று தெரிந்தும் பள்ளியை பராமரிப்போர் பள்ளிக்காக வேண்டிய பணத்தை வசூல் செய்யவும் கூடாது. அப்படி வசூலிப்பதும் குற்றம், அவர் கொடுப்பதும் குற்றம். சரி, இதே போலதான் மதரசாவுக்கும் எப்படி பள்ளிவாசலுக்கு கூடாதுங்கிறோமோ அதே போல மதரசா கட்டுமான நிதி, மதரசாக்கு ரூம் கட்டி கொடுத்தேன், மதரசாக்கு பில்டிங் கட்டி கொடுத்தேன், மதரசாக்கு செங்கல் வாங்கி கொடுத்தேன், மதரசாக்கு டாய்லெட் கட்டி கொடுத்தேன், இதெல்லாம் நீ கட்டி கொடுப்பா. இதெல்லாம் உயர்ந்த பணிகள். பள்ளிவாசலுக்கு கஞ்சி கொடுக்கறது, பள்ளிவாசலுக்கு ஏசி வாங்கி போடுறது, பள்ளிவாசலுக்கு கார்பெட்டு, பள்ளிவாசலுக்கு ஃபேனு, விசிறிங், எல்லாம் இதெல்லாம் உயர்ந்த பணிகள், ஏராளமான நன்மைகளுக்குரியது. இதை நாம் செய்ய வேண்டும், ஜக்காத்து பணத்தில் செய்யாத. சரி, அடுத்ததாக நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா மருத்துவமனை கட்டுறார். மருத்துவமனை கட்டினால் அது கூடும், இவரா கற்பனை பண்ணிட்டார். மருத்துவமனையும் கட்டக்கூடாது. மருந்து சம்பந்தமாக எந்த ஒரு விஷயத்துக்கு என்ன செய்ய முடியாது, பயன்படுத்த முடியாது. அதே போல சில பைத்துல் மால்கள் என்ன செய்யறாங்கன்னா, ஜக்காத்து பணத்தை மக்கள்கிட்ட வசூல் பண்ணிட்டு எங்க வீட்டுக்கு வாங்க, எங்க கம்பெனிக்கு வாங்கன்னு சொல்லி எல்லாரையும் வரிசையா நிறுத்தி வச்சு கடன் கொடுக்குறாரு. ஜக்காத்துடைய பணத்தை கடன் கொடுத்து பிறகு வசூல் பண்றது. கேட்டா ஜக்காத்துடைய பணம் ஏழைகளுக்கு தானே நம்ம கொடுத்து வசூல் பண்றோம். எந்த மார்க்கம் யார் சொன்னது உனக்கு? இந்த மாதிரி செய்யற பைத்துல் மால்கள். அதனாலதான் பைத்துல் மால்களுக்கு ஜக்காத்து கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவோம். அதாவது பைத்துல் மால்களுக்கு ஜக்காத்து கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னா, முதல்ல நம்முடைய நெருங்கிய உறவுகளுக்கு கொடுக்கணும். நெருங்கிய உறவுகளுக்கு கொடுத்துக்கிட்டு போக மிச்சம் ஒரு 100 ரூபா 500 ரூபா 1000 ரூபா இருந்துன்னு சொன்னா, அருகாமையில் உள்ள பைத்துல் மால் நம்முடைய ஜக்காத்து பணத்தை கொண்டு போய் கொடுத்தா உடனே அவங்க என்ன செஞ்சிருவாங்க, ஏழைகளுக்கு பட்டுவாடா செஞ்சிருவாங்க அப்படின்னு அவங்களோட கொண்டு போய் கொடுக்கணும். இல்லை நாம கொடுக்கக்கூடிய பணத்தை வந்து அவங்க 1 வருஷம் வச்சு 2 வருஷம் வச்சு என்ன செய்வாங்கன்னா அப்பவும் கொடுக்குறாங்க. நான் சொல்ல வருவது, அப்போ பொதுப்பணிகளுக்கும் அதை பயன்படுத்தக்கூடாது. பொதுப்பணிகள் அப்படின்னு சொன்னால் சாலைகள் போடுவது, கிணறு தோண்டி கொடுப்பது, குழாய் வைத்து கொடுப்பது, பொதுப்பணித்துறை சம்பந்தமான எந்த பணிக்கும் ஜக்காத்துடைய பணத்தை பயன்படுத்தக்கூடாது. இவைகளுக்கெல்லாம் ஜக்காத்து யூஸ் பண்ணவே கூடாது. இப்போ உறவுகளில் யாருக்கு ஜக்காத்து கொடுக்கலாம்? உறவுகளில் யாருக்கு ஜக்காத்து கொடுக்கலாம்னு சொன்னால், என்னுடைய அண்ணனுக்கு நான் கொடுக்கலாம், என் தம்பிக்கு நான் கொடுக்கலாம், என்னுடைய தங்கைக்கு நான் கொடுக்கலாம், என்னுடைய அக்காவுக்கு நான் கொடுக்கலாம், என்னுடைய சிறிய பெரிய தந்தைக்கு கொடுக்கலாம். சிறிய பெரிய தந்தைன்னா எங்கள் பாப்பா கூட பிறந்த தம்பி இருப்பாங்க, எங்கள் பாப்பா கூட பிறந்த அண்ணன் இருப்பாங்க. அது அண்ணன் பல அண்ணன் இருக்கலாம், பல தம்பி இருக்கலாம், பல தங்கச்சி இருக்கலாம். தங்கச்சி மாதிரி அக்கா மாதிரிலாம் மாமிங்கிற முறை வரும். அவர்களுக்கும் நாம் ஜக்காத்து கொடுக்கலாம்.
அதே போல் நம்முடைய தாயோடு பிறந்த சகோதரி, பெரிய சகோதரி, அதாவது சாச்சின்னு சொல்லுவோம், சின்னம்மா பெரியம்மா, இவர்களுக்கு கொடுக்கலாம். அதே போல் மாற்றான் தந்தை. மாற்றான் தந்தைன்னு சொன்னால் நம்ம உம்மாவுக்கு வேறு ஒரு கணவர் இருப்பார். நம்முடைய கணவர் இறந்து போயிடும், நம்முடைய வாப்பா இறந்துருப்பாங்க, அவங்க என்ன செஞ்சுருப்பாங்கன்னா வேற ஒரு திருமணம் செஞ்சுருப்பாங்க. தாய் அவங்க தான் நமக்கு தாய், அவர் நமக்கு தகப்ப அந்தஸ்து வர முடியாது, அவருக்கு கொடுக்கலாம். மாற்றான் தாய்க்கு கொடுக்கலாம், மாற்றான் தந்தைக்கு கொடுக்கலாம், மருமகனுக்கு கொடுக்கலாம், மருமகளுக்கு கொடுக்கலாம். இதுவெல்லாம் ஜாயிஸ். மாமனார் மாமியார் இவர்களுக்கெல்லாம் ஜகாத் கொடுத்து ஆதரிக்கக்கூடிய வழிமுறை இஸ்லாத்தில் இருக்கிறது. ஏனென்றால் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும் பொழுது இன்னல்லாஹ யஅமுரு பில் ஆதலி வல் இஹ்சான் வ ஈதாஇ தில் குர்பா. இன்னல்லாஹ யஅமுரு பில் ஆதல், அல்லாஹ் தஆலா நீதத்தை கொண்டு ஏவுகிறான், உபகாரம் செய்யுமாறு ஏவுகிறான். ஈதாஇ தில் குர்பா, நெருங்கிய உறவினர்களுக்கு கொடுத்து ஆதரிக்க வேண்டும் என்று ஏவுகிறார். இந்த ஆயத்து எல்லாருக்கும் தெரியும் தானே? எப்போ கேட்டிருக்கீங்க? இது ஜும்மால 2வது குத்பால கடைசியில் ஓதி முடிக்கிறது. அப்போ இந்த ஆயத்தில் சொல்றது அல்லாஹ் தான் சொல்றான், இன்னல்லாஹ யஅமுரு பில் ஆதில், நீங்கள் எல்லாம் நீதத்தோடு நடக்க வேண்டும். அல்லாஹ் உத்தரவு போடுறான். வல் இஹ்சான், உபகாரத்தோடு நடங்கள். வஈதாஇ தில் குர்பா, நெருங்கிய உறவினர்களுக்கு நீங்க கொடுங்க. அப்போ முதல்ல ஜகாத் யாருக்கு கொடுக்கணும்? நம்முடைய உடன் பிறந்த அண்ணன், உடன் பிறந்த தங்கை, உடன் பிறந்த சகோதரி, உடன் பிறந்த நம்முடைய சிறிய தாயார், பெரிய தாயார், இப்படி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குடும்பமும் இப்படி தன்னுடைய குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு ஜகாத் கொடுத்தாலே என்ன ஆகும்னு சொன்னா, நம்ம குடும்பத்தில் யாரும் ஏழையா இருக்கவே மாட்டாங்க. பிறகு அப்ப ஜகாத் யாருக்கு போய் கொடுக்கறது அப்படின்னா நம்முடைய ஜகாத் தான் சோமாலியாவுக்கு பேங்கிங் ஆகும். எந்தெந்த ஏழை நாடுகளுக்கு இருக்கு அங்கே போகும். இப்போ சவுதியில் பெரும்பாலும் அப்படிதான் செய்கிறாங்க. இருந்தாலும் அல்லாஹ் உலகமெங்கிலும் இஸ்லாமிய ஏழைகளை வைத்திருக்கிறான். இப்போ ஜகாத்தினுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால் ஏழ்மையை விரட்டுவதற்கு அல்லாஹ்வினால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு திட்டம். சரி, இப்போ ஜகாத் ஏழ்மையை விரட்டுவதற்காக பயன்படுத்தப்பட்ட திட்டம். ஒரு 5 நிமிஷம் கூடமான பரவாயில்லையா? ஜகாத் என்பது ஏழ்மையை விரட்டுவதற்காக ஏற்படுத்தப்பட்ட திட்டம். இதில் என்ன செய்யக்கூடாதுன்னா தாமதம் செய்யக்கூடாது, சீக்கிரமாக அதை கொடுத்து முடிக்க வேண்டும். அது நம்மிடத்தில் இருக்கும் காலமெல்லாம் நம்மிடத்தில் ஒரு மிகப்பெரிய அழுக்கு சேர்ந்ததை போல. கண்ணியத்திற்குரிய நல்லவர்களே, சரி, அதை ஒரு பிரயோஜனமாக கொடுக்கும். ஜகாத்தை நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னா, அவர் ஒரு 50,000 கொடுக்க வேண்டியிருக்குன்னு வைங்களேன், இந்த 50,000 ரூபாய்க்கு 2 ரூபா காயினா போய் மாற்றிட்டு வந்துடுவாங்க. எங்கே போய் மாற்றுவாங்க? ரிசர்வ் பேங்கில் போய். ஆமாம், அவன் தாராளமாக கொடுத்து இடம் போட்டு கொடுத்துருவான். அது அப்படியே தூக்க அப்படியே அவன் தூக்கிட்டு வந்து வரக்கூடிய ரூபாய் கொடுப்பாங்க. ஜகாத்து கூடிரும். ஜகாத் இவர் கொடுத்துட்டாருங்கிற பட்டியலில் வந்துடுவார். ஆனால் ஜகாத்தினுடைய மக்சத் என்ன, நோக்கம் என்ன என்றால் ஒருவரிடம் உள்ள ஏழ்மையை விரட்டுவது. அப்போ நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால் 50,000 இருக்குதான், சரி இதை எப்படி செய்யலாம்? நம்ம குடும்பத்தில் யார் திருமணம் ஆகாமல் இருக்காங்க, அந்த பிள்ளைங்களுக்கு நகை தேவைப்படுதா, இதான் மனசுக்குப்போம். நீ நகை வாங்கினாலும் சரி அல்லது ஆடு வாங்கி அறுத்து போ, என்ன செஞ்சாலும் சரி, அந்த பொருள் நமக்கு நம்ம ஆர்டர் போடக்கூடாது. ஜக்காத்தை கொடுக்குறவங்க எவ்வளோ நான் காசு கொடுத்துருக்கிறேன், இது இதுக்கு தான் செலவு பண்ண சொல்லக்கூடாது. அவங்களுடைய பணம் அது, அவர்களுடைய பணம் அது, அவங்க என்ன வேணாலும் செய்வாங்க, அது நமக்கு தேவையில்லை. அப்போ இந்த மாதிரி திருமணமாகாத ஏழைகள் இருந்தால் அவங்களுக்கு கொடுக்கறது. படிப்பு, சில பசங்களுக்கு, சில பொம்பளை பிள்ளைங்க ஆம்பளை பிள்ளைங்க நல்ல படிப்பு திறமை இருக்கும், ஆனால் வீட்டில் ஃபீஸ் கிட்ட வசதி இருக்காது. அப்போ அது போன்றவர்களுக்கு அதை கொடுத்து உதவுவது. பிறகு அவன் படித்து பட்டம் பெற்று அவன் பெரிய உத்தியோகத்திற்கு சென்று அவன் வரக்கூடிய வருடங்களில் ஜக்காத்து கொடுப்பவனாக மாறிவிடுவான். ஜக்காத்துடைய பணம் பறக்கத்தான பணம், அது நமக்கு தான் அழுக்கு, பிறருக்கு அல்லாஹ் பறக்கத் செய்வான். சரி, ஜக்காத்துடைய பணத்தை கொடுக்கும்போது இது ஜக்காத்துடைய பணம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறோமா? தேவையில்லை. சில பேருடைய மனசு கஷ்டப்படும். நமக்கு நீயே தெரிந்தா போதும், அப்படி கொடுத்துட வேண்டியது. அதே போல ஜக்காத் கடமை இல்லாத சில வஸ்துக்கள் நிறைய இருக்குது. வீடுகள் மீது, ஆடைகள் மீது, பாத்திரங்கள் மீது, வீட்டு உபயோகப் பொருட்கள் மீது, ஃபர்னிச்சர்கள் மீது, மீதெல்லாம் ஜக்காத்து கடமையாகாது. ஒரு பெரிய பங்களா கட்டி வசிக்கிறார், பெரிய பங்களா வாசியாக இருக்கார், நான் இவ்வளோ கோடி ரூபா போட்டு பங்களா கட்டி உட்கார்ந்துருக்கிறேன், அப்போ என் வீட்டின் மீது ஜக்காத்து வாஜிபாகுமா? அப்படின்னா வாஜிபாக முடியாது. சரி, இந்த வீடு மட்டுமில்ல, அவர் அந்த மாதிரி 10 வீடு கட்டியிருக்கார், வீடுகள் மீது ஜக்காத்து வாஜிபாகாது. சரி, அதே போல ஆடைகள், எத்தனையோ ஆடை வச்சிருக்காரு வீட்டில், பீரோல் அடக்கி வச்சிருக்க, ஆடைகள் மீது வாஜிபாகாது.
அதே போல பாத்திரங்கள் மீது நிறைய பாத்திரங்கள் இருக்குது வீட்டில், வாஜிபாகாது. வீட்டு உபயோக பொருட்கள் இருக்கிறது, பர்னிச்சர், அது இது வாஜிபாகாது. இதுவெல்லாம் வியாபார பொருளாக இருந்தால் வாஜிபாகிவிடும். இப்போ நிலம் வாங்கி போட்டிருப்பாங்க, சென்னையில் இங்கே உட்காந்துருப்பாரு, இங்கே இங்கேருந்து ஒரு 500 கிலோமீட்டர் தூரத்தில் மேப்பிலேயே பார்க்க முடியாது, அந்த ஊரில் அந்த இடத்துல இடம் வாங்கி போட்டிருப்பார். ஒரு 2 கிரவுண்ட் 10 கிரவுண்ட் இந்த மாதிரி வாங்கி போட்டிருப்பார். இதன் மீது வாஜிபாகுமா? வாஜிபாகும். நிலத்தின் மீது வாஜிபாகாது. ஆனால் அதை வியாபார பொருளாக பயன்படுத்தினால், இப்போ ரியல் எஸ்டேட் பண்ணுறாங்களா இல்லையா, ஒரு பெரிய இடத்த வாங்கி அதை வந்து துண்டு பிளாட் போட்டு விற்கிறாங்க, விற்பனை செய்கிறாங்க. அப்போ அது வியாபார பொருள் என்ற கணக்கில் வரும். அதில் வருகிற வருமானத்தில் 40 ஒரு பகுதியை ஜக்காத்தாக கொடுக்க வேண்டும். பண்ட பாத்திரங்களின் மீது ஜக்காத் வாஜிபாகாது. வியாபார பொருளாக இருந்தால் வாஜிபாகிவிடும். வீட்டு உபயோக பொருள் எதுவாக இருந்தாலும் சரி அதன் மீது ஜக்காத் வாஜிபாகாது. 2 வீலர், ஒரு 10 2 வீலர் வச்சிருக்கிறாரு, ஜக்காத் வாஜிபாகுமா? ஆகாது. ஏன்? இவருடைய தேவைக்கு வச்சிருக்காரு. ஏன் 1 வச்சா போதாதான்? அதை நாம சொல்லக்கூடாது, அவங்களுக்கு தெரியும். 1 வச்சா போதாதா, 2 வச்சா போதாதா, அதன் மீது வாஜிபாகமா ஆகாதா? ஜக்காத் வாஜிபாகாது. 2 வீலர் பிசினஸ் பண்றாருன்னா வாஜிபாயிரும். 2 வீலர் ஷோரூம் வச்சிருக்காரு, இல்லைன்னா 2 வீலர் செகண்ட் கடை வச்சிருக்காரு, 2வது விற்பனை செய்யக்கூடிய கடை. அப்போ அது வியாபார பொருளாக கணிக்கப்பட்டு அதன் மீது ஜக்காத் வாஜிபாகிவிடும். அடுத்ததாக முத்து, பவளம், மாணிக்கம், மரகதம், கோமேதகம், வைரம், வைடூரியம், இந்த இவைகளின் மீது ஒருபோதும் ஜக்காத் வாஜிபாகாது. வைரம் வந்து இந்த வீடு நிறைய குவிச்சு வச்சிருந்தா கூட ஜக்காத் வாஜிபாகாது. இதுவெல்லாம் விலை உயர்ந்த பொருள் தான். மரகதம், மாணிக்கம், வைரம், இதெல்லாம் விலை உயர்ந்த பொருள் தான். ஆனால் இவர் எவ்வளவு வச்சிருந்தாலும் வாஜிபாகாது. இந்த ஷர்த் என்னன்னா, அதை வியாபார பொருளாக பயன்படுத்தினால் வாஜிபாகிவிடும். வைர வியாபாரம் பண்றார், வாஜிபாகும். வருமானம் வருதா இல்லையா? சரி, வீடு 10 வீடு வச்சிருக்காருன்னு சொன்னேன், 10 வீட்டை வாடகைக்கு விட்டு வசூல் பண்றாரு. இப்போ அந்த வீட்டின் மீது இருந்து வருகிற வாடகை வருமானத்தின் மீது ஜக்காத் வாஜிபாகிவிடும். சரி, ஒரு மாசம் 2 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறார், பெரிய பங்களா வீடு கட்டி தான் வசிக்கிறார், மாசம் 2 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறார். இந்த 2 லட்சம் ரூபாய் சம்பளக்காரர் மீது ஜக்காத் வாஜிபாகுமா? ஆக முடியாது. எப்போ, அதாவது எப்போ ஆக முடியாதுன்னா, இவர் வாங்கி அந்த 1 மாசம் சம்பளம் வாங்குறாரு, அடுத்த 1ஆம் தேதி வர்றதுக்குள்ள காலி பண்ணிடுறாரு. வருஷ இறுதியில் 5 பைசா கூட கையில இல்லை, வருஷ இறுதியில் 5 பைசா கூட கையில இல்லை. அதே போல ஜக்காத் வாஜிபாக கூடிய அளவுக்கு இவர் இடத்துல நகையும் இல்லை, பணமும் இல்லை. அப்படின்டா இவர் பங்களாவில் இருந்தாலும் சரி, இவர் மீது ஜக்காத் வாஜிபாகாது. மாறாக இவர் பிறரிடத்தில் கை நீட்டி ஜக்காத் பெறுகிற தகுதி படைத்தவராக மாறிவிடுகிறார். அதான் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, பெரிய செல்வந்தர்களா இருப்பாங்க, தன்னுடைய பிரச்சனைகளை வெளியே சொல்ல கூச்சப்படுவாங்க. இவன் இவ்வளவு பெரிய வீட்டில் இருக்கிறானே, இவ்வளவு சௌரியமா இருக்கிறான்னு நீங்க நினைக்காதீங்க. நிறைய பேர் சொல்லி கேட்க வைக்கப்படுவாங்க. அப்படிப்பட்டவர்களை தெரிந்து அறிந்து புரிந்து அவர்களது சிரமத்தை நீக்குவதுதான் ஜக்காத்தினுடைய நோக்கம். லைசல் மிஸ்கீன் உள்ளதி தரத்துஹுல் லுக்மத்தவல் லுக்மத்தான் வத்தம்ரத்து வத்தம்ரதான். ஸல்லல்லாஹு சொன்னாங்க, எதையுமே பெருமானார் சொல்லாம விடல நண்பர்கள், எல்லாம் சொல்லிட்டாங்க. 1 கவள உணவு, 2 கவள உணவு, ஒரு பேரித்தம்பளம், 2 பேரித்தம்பளம், இவைகளுக்காக அலைந்து திரிகிறார்களே, லைசல் மிஸ்கீன், அவர்கள் ஏழையே அல்ல. வலாக்கின், ஏழைகள் யார் தெரியுமா? அவருக்கு தேவை நிறைய இருக்கும், பார்த்தா வெள்ளையும் சொல்லியுமா இருப்பாரு. அவர் போடுற தொப்பி காஸ்ட்லியா இருக்கலாம், அவர் போடுற ஷூ காஸ்ட்லியா இருக்கலாம், அவர் உடுத்துகிற ஜிப்பா ஆடை எல்லாமே விலை உயர்ந்ததாக இருக்கலாம். ஆனால் அவருக்கு நிறைய கடன்கள் இருக்கலாம், சிரமங்கள் இருக்கலாம், தேவைகள் இருக்கலாம். அந்த தேவையை வெளியே சொல்லி கேட்பதற்கு அவர் கூச்சப்படுவார். லா யஸ்அலூன அன்-நாஸ இல்ஹாஃபா, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். வெளியே சொல்லி என்ன செய்ய மாட்டாங்க, கேட்கிறாங்க. அவர்களை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், அவர்களை அறிந்து கொள்ளுங்கள், அவர்களை தேடுங்கள், அவர்களுக்கு ஒப்படையுங்கள். இப்படிப்பட்டவர்கள் நம்முடைய சொந்த பந்தங்களிலும் இருக்கலாம், நம்முடைய நட்பு வட்டாரங்களிலும் இருக்கலாம். ஒவ்வொரு மஹல்லாவில் வசிப்பவரும் அந்தந்த மஹல்லாவில் உள்ள தன்னுடைய உறவுகளை பேணினாலே, அந்தந்த மஹல்லாவில் உள்ள இன்னபிற மக்களில் யாருக்கு என்னென்ன தேவை என்பதை ஆய்ந்தறிந்திருந்தாலே எல்லா மஹல்லாவும் இந்த ஜக்காத்துடைய பணத்தை கொண்டு செழிப்புடையதாக மாறிவிடும். இன்னைக்கு பார்க்கிறோம், அதாவது நஸ்ரானிகளுடைய சர்ச்சை கட்டுறாங்க பிரம்மாண்டமா, நிறைய இடங்கள்ல அவங்களுடைய தேவாலயங்கள் கட்டப்படுகிறது. எங்கேயாவது போய் அவங்களுடைய சர்ச்சை கட்டுறதுக்கு அவங்களுடைய இன்னபிற சர்ச்சில் போய் துண்டு ஏந்தி தேவனுக்கு ஆலயம் கட்ட வேண்டும், காசு கொடுங்கள், பணம் கொடு கேட்குறாங்களா? இல்லை, கேட்டதை நீங்கள் அறிஞ்சிருக்கீங்க எங்கேயாவது? ஆனால் பள்ளிவாசல் கட்டுறது தான் நாம் என்ன செய்கிறோம்,
அந்த பள்ளிக்கு போகிறோம், இந்த பள்ளிக்கு போகிறோம், அந்த டேட்டு கொடுங்க, அந்த டேட்டு கொடுங்க, இங்கே 3 பேர் போய் 4 பேர் துண்டை விரிக்கிறது. இந்த அவலம் என்று தீருமோ தெரியவில்லை. இந்த சமூகத்தில், நம்முடைய சமுதாயத்தில் அந்த அளவுக்கு செல்வம் இருக்கிறது, எல்லாம் கொடுத்திருக்கிறான். ஈமானுடைய வரக்கத்தின் காரணமாக ஏராளமான செல்வத்தை கொடுத்திருக்கிறான், இல்லை என்று அல்ல, இருக்குது. ஆனால் இறைவனுடைய பாதையில் செலவு செய்யக்கூடிய மனம் என்பதுதான் அங்கு சற்று இறுக்கமாக இருக்கிறது. அதுக்கு என்னன்னு சொன்னா இன்னும் மக்கள் அதை புரியல. புரிந்தால் செய்வார்கள். அதனால எல்லாருமே அப்படின்னு சொல்ல வரல, அதை புரிந்தால் நிச்சயமாக செய்வாங்க. அல்லாஹ் சொல்றான் 1க்கு 10ங்கிறான். 1 ரூபா கொடுத்தா 10 ரூபா கிடைக்கும்பா, 1 ரூபா கொடுத்தா 70 ரூபா கிடைக்கும். 1க்கு 700. சென்ற ஜும்மால கூட நான் வழங்கணும். சொல்லுள்ளதீங்க இங்கு கூறாம்பால் நமது ஆயத்தில் அல்லாஹ் சொல்லும் பொழுது, இறைவனின் பாதையில் 1 நீ கொடுத்தால் 700 நீ உனக்கு லாபம் இருக்கு. கணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே, ஆக இந்த ஜக்காத் என்று சொல்ல, அதே போல இதெல்லாம் சொன்னோம். இதன் மீது ஜக்காத் வாஜிபாகாது. கோமேதகமா இருக்கட்டும், வைரமா இருக்கட்டும், வைடூரியமா இருக்கட்டும், இதன் மீது எல்லாம் ஜக்காத் வாஜிபாகக்கூடிய பொருள் அல்ல. வியாபாரமாக இருந்தால் வாஜிபாகிவிடும். இரும்பு, இதன் மீது ஜக்காத் வாஜிபாகுமா? ஆகாது. பித்தளை, ஈயம், செம்பு, எத்தனை உலோகங்கள் இருக்கிறதோ அதை நீங்கள் டன் கணக்காக வைத்திருந்தாலும் வாஜிபாகாது. ஷரத் என்னவென்றால் அதை வியாபார பொருளாக பயன்படுத்தினால் ஜக்காத்து வாஜிபாகும். ஆக இப்படியெல்லாம் நம்முடைய மார்க்கம் சொல்லித் தருகிறது. கண்ணியத்திற்குரிய நல்லோர்களே, இந்த முறைகளை நாம் பேணி மனதில் வைத்து அவ்வப்பொழுது சந்தேகங்கள் வரும்பொழுது நாம் என்னதான் ஜக்காத்தினுடைய சட்டங்களை நாம் கேட்டாலும் ஏதாவது ஒரு சந்தேகம் வீட்டில் போய் படுத்து கிடந்து சீரிங்க பார்க்கும்போது நிச்சயமா வரும். அதனால் நோட் பண்ணிங்க, உலமாக்கள்கிட்ட கேட்டு அதை தெளிவு பெற்றுக் கொள்ளுங்கள். ஏன்னா சில பேர் என்ன செய்யறாங்கன்னா, வருஷத்துல 1000 ஒரு தடவை கொடுத்தா போதும்பாங்க. ஒரு பொருளை வாங்கும்போது கடையிலேருந்து பர்ச்சேஸ் பண்ணி வாங்கும்போது அப்போவே கொடுத்துட்டு முடிஞ்சு போச்சு. இப்போ 100 சவரன் நகை வாங்குறியா, அந்த 100 சவரனுக்கு அப்போ கணக்கு பாரு, ஜக்காத் எவ்வளோ வருதுன்னு பாரு, கொடுத்துட்டு பத்திரமா பீரோட கூட வச்சிரு. இந்த வருஷம் வாட்சி பார்க்குறவங்க அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்படி அல்ல, ஒவ்வொரு வருடமும் ஜக்காத்து வாஜிபாகும். அப்படி ஒவ்வொரு வருஷமும் என்னுடைய நகைக்கு நான் ஜக்காத்து கொடுத்துட்டே இருந்தால் நகை குறைஞ்சிட்டே போகுமே. அல்லாஹ் சொல்றான், ஷைத்தான் யாருக்கும் ஃபக்ரா யஅமுருக்கும் பில் ஃபாஹ்ஷா. இதை சிந்தனை ஏற்படுத்துறது ஷைத்தான் தான். இறைவனுடைய பாதையில் ஜக்காத்து வழங்குவதால், தர்மம் கொடுப்பதால் யாருமே பிச்சைக்காரர்களாக மாறியதாக இதுவரைக்கும் சரித்திரமே இல்லை. அல்லாஹ்வுடைய பாதையில செலவு செஞ்சு நான் மிஸ்கீன் ஆயிட்டேன் அப்படின்னு இதுவரைக்கும் யாரும் இல்லை. அல்லாஹ் சொல்றான், அந்த பொருளின் மீது வளர்ச்சி தான் ஏற்படும். வளர்ச்சி, ஆரோக்கியம், பரக்கத்து, ரஹமத்து அதன் மீது ஏற்பட்டு கொண்டே இருக்கும். அதை அனுபவித்துக் கொண்டு இருப்பவர்கள் அதை செய்து கொண்டே இருப்பார்கள். அதை அனுபவிக்காதவர்கள் கொஞ்சம் இறுக்கமா இருப்பாங்க. கண்ணியத்திற்குரிய நல்லோர்களே, நாம் இறைவனின் பாதையில் வாரி வழங்கி இறையருளை பெறுபவர்களாக அல்லாஹ் என்னையும் உங்களை ஆக்குவானாக. அந்த அளவுக்கு நம்மை செல்வந்தர்களாக, வசதி படைத்தவர்களாக அல்லாஹ் ஆக்குவானாக. நம்முடைய சிரமங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் யாவற்றையும் அல்லாஹு தஆலா அவருடைய நல்லருளை கொண்டு நீக்கி அருள் புரிவானாக. நம்முடைய செல்வங்களை கொண்டு ஜக்காத்து கொடுப்பவர்களாக, ஹஜ் உம்ரா செய்பவர்களாக, நம்முடைய சொந்த பந்தங்களில் உள்ள ஏழை எளிய மக்களை ஆதரிப்பவர்களாக, அதன் மீது வருகிற நல்ல துஆக்களை பெறுபவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக.